ஏன்ப்பா அப்படி ஈக்கிறீங்களோ? என்னத்துக்கு இப்படி ஈக்கிறீங்களோ? நாம கழிச்சு பேசி முஸ்பாத்தியா ஒரு மெசேஜை போட்டா அதை பற்றி என்ன கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா? ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்களோ? கமெண்ட்ஸ் இப்படி எழுதுறது இப்படி சண்டை நாட்டம் எழுதுறீங்களோ? அடிக்கணும், புதைக்கணும், குத்தணும், இது பண்ணணும்னு பேசுகிறீங்க. ஏன் அப்படி பேசுகிறீங்க? அப்படி என்ன அவங்களுக்கு செஞ்சிட்டோம்? அடே, நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் எந்த அளவுக்கு முஸ்பாத்தியா காய்க்கிறேனோ அந்த அளவுக்கு கோவக்காரன்டா. அதை விட ஒரு 10 மடங்கு கோவக்காரன். எனக்கு கோவம் வந்துடாங்க. என்ன இவங்களுக்கு என்னான்னு சொல்லி புரிய வைக்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளாரா? என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளாரு? என்ன விளங்குறா? நீங்கள் எல்லாம் பிரச்சனை வந்தால் கல்லால் வீசிட்டு அடிப்பீங்க. அதாவது மோட்டரை கழட்டி வீசிட்டு அடிக்கிறவனா? அந்த மோட்டரை கழட்டி வீசிட்டு அடிக்கிறவனா? அன்றைக்கு ஆள்கத்தி வயலுக்கு எல்லாம் அத்துக்கிட்டு புட்டிங்க வீசி கலட்டி வீசிட்டு அடிக்கிறதுல ஓடினானு எல்லாரும். அந்த மாதிரி கோவக்காரன்டா, கண்ட்ரோல் பண்ணதான கோவக்காரன்டா. எங்கள் மச்சான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தென்னை மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருந்தார். அடிச்சான் கையால், மச்சான் விளைவிட்டார், தென்னை மரத்தில் கைப்பற்று, தேங்காய் கொள்ளகில் அது இது குறும்பட்டி எல்லாம் சொரிஞ்சிட்றா கீழே. அந்த அளவுக்கு பலசாலியும் கூடண்ணா. உங்களுக்கு சொன்னால் விலக மாட்டேங்கிறீங்களோ? சும்மா தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்களோ? அன்றைக்கு கூட பெரிய கிணத்துல சாஞ்சிட்டு இருந்தார். அடிச்சான் காலால் விளைவிட்டாரு, கிணறு அப்படியே சரிஞ்சு உள்ளுக்க உளுந்துட்டு. விளங்குறா? அந்த அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாரு. என்ன அப்படி கோவக்காரனா? என்னோட நீங்கள் இப்படி எல்லாம் கைக்கிறது யோசிக்க மாட்டீங்களா? கத்தாரில் வச்சு ஒருத்தன் காரை வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டியா, நடுரோடு படிச்சுட்டு எல்லாரும் கிட்ட போய் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு பேசிட்டு இருந்தானுவோ. உடனே போன போகலே காரோடைய அப்படி இழுத்து பிளாட்ஃபார்ம்ல தூக்கி வீசி விட்டாள்னா, அப்படி ஒரு கோவக்காரனோட எப்படியாடா நீங்கள் எழுதுறது? கட்டும் கோவமா நாள் இல்லையாடா? இன்னைக்கு இந்த பெரிய வாய்க்கால்லாம் தனியாக நின்று செய்யறேன்னு சொன்னா ஏழுமா? எல்லாம் ஆளை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு நிற்கிறானோ பா. அந்த பெரிய வாய்க்கால தட்டா தனியாக செய்கிறேன். இது வரைக்கும் ஒரு மண்ணை இழுக்கிற, அது வேற விஷயம். அப்போ நீங்களும் யோசிச்சு நடக்கணும் தெரியுமா? நாம சொன்னதோட பொய் மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு